இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சட்டப்படி உங்க பொண்ணு ஒரு மைனர். அதனால இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். அத சொல்ல நீ யாரு? ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நடந்தே தீரும். இன்ஸ்பெக்டர் மேடம், ஒரு அரசாங்க அதிகாரிய வேலை செய்ய விடாம தடுத்த குற்றத்துக்காக இந்த கிருப்பாவை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். கூடவே ஒரு மைனர் பொண்ண கல்யாணம் பண்ண துணிஞ்ச மாப்பிளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், என்ன நடக்குதுங்க? என் அண்ணன் அரெஸ்ட் பண்றீங்களா? வாங்க, நானும் பாத்துறேன். இன்ஸ்பெக்டர், யாரு தடுத்தாலும் சரி, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், வாடா. தேதிவா, பேசாம இரு. ஏங்க, இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் நான் வரேன். என்ன கூட்டிட்டு போங்க. கர்ணா, நீ விலகிடு. அண்ணா, உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க, சும்மா இருக்க சொல்றீங்க? நான் சொல்றத கேளு. எல்லாரும் உள்ள போயிட்டா எப்படிற? வெளியே இருந்து லீகலா என்ன பண்ணலான்னு பாரு. என்ன டே கர்ணா, உன்னையும் தான். ஐயோ. ஓகே சார். மேடம், வேண்டாம் மேடம், அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ப்ளீஸ் சுகுணா. மேடம், அவரை எதுக்கிட்டு கத்திட்டு இருக்க? உள்ள போற எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியும். மூடிட்டு பேசாம இரு. கூட்டிட்டு போங்க. போலாம் வாங்க சார். எனக்கு எனக்கு அம்மா, அக்கா, 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 ஐயோ அக்கா, எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி இருக்கு, தண்ணி கொடுங்க. அம்மா, அக்கா, எழுந்திருங்க அக்கா. அம்மா, அக்கா, 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 எந்திரிங்க. அக்கா, எந்திரிங்க. அக்கா, எந்திரிங்க. அம்மா, அக்கா, தண்ணி குடிங்க. அம்மா, தண்ணி குடிமா. அக்கா, ஒண்ணும் இல்ல அக்கா. எனக்கு ஆச்சு அக்கா. டேய், அண்ணே, நமக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வா சரிண்ணே, போலாம். போலாண்ணே. என்ன பாக்குறீங்க? அண்ணனை சீக்கிரம் வெளில எடுத்துடலாம்ல? சார், ஐபிசி 366 366 ஏன்னு கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. சார், என்ன வேணா இருக்கட்டும் சார். சீக்கிரம் ஜாமீன் அப்ளை பண்ணி அண்ணனை வெளில எடுக்க பாருங்க சார். சார், இது மைனர் பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ் சார். மத்த கேஸ் மாதிரி ஜாமீன் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது சார். கோர்ட்ல போய் தான் ஜாமீனே வாங்கணும். சார், என்னமோ பண்ணுங்க சார். ஆனா அண்ணன் சீக்கிரம் வெளில வரணும். அவர் ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ரத்தம் கொதிக்குது சார். சார், இது வார கடைசி. சனி ஞாயிறு கோர்ட் லீவு. திங்கக்கிழமை தான் ஜாமீன் அப்ளை பண்ண முடியும் சார். அப்போ அண்ணன் 2 நாள் ஜெயில இருக்கணுமா? சார், லீகலா அதான் சார் ஃபார்மாலிட்டி. அப்படிதான் சார் மூவ் பண்ணி ஆகணும். சார், இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? சார், இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான் சார். சார், அப்போ திங்கக்கிழமை ஜாமீன் வாங்கிடலாம்ல சார்? என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் பண்ணிடுங்க. கன்ஃபார்மா பண்ணிடலாம் சார். அண்ணன் போலீஸ் வாசப்படியை மிதிச்சதே கிடையாது. எந்த கேஸா இருந்தாலும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த பொம்பளையால என் அண்ணன் ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். இதுக்கு அவ பதில் சொல்லி ஆகணும். அவளை நான் சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். யாரு? சச்சு மேடம். பேசு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம். ஹலோ இந்து. மேடம், நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். சித்ரா விஷயத்துல நீங்க தலையிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னம்மா சொல்ற? கல்யாணம் நின்றுச்சா? ஆமா மேடம்.
நான் கூட லேட் ஆனதும் பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க அனுப்பின ஆபீசர்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆபீசர் வந்தாங்களா? என்னம்மா சொல்ற? நான் யாரையுமே அனுப்பலையே. எனக்கு இன்னொரு கால் வருது, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க மேடம். என்னாச்சு இந்து? ஜட்ஜி மேடம் என்ன சொன்னாங்க இந்து? அக்கா, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்டால சித்ராவோட கல்யாணம் நிக்கலக்கா. என்னக்கா சொல்றீங்க? அது எப்படிக்கா? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஜட்ஜ் மேடம் நம்ம பண்ண கம்ப்ளைண்டால ஆக்ஷன் எடுக்க முடியலையா, அதுக்காக தான் இப்ப ஃபோன் பண்ணாங்க. அப்போ உஷாராணி மேடம் எப்படி வந்தாங்க? அதாங்க எனக்கு தெரியல. வேற யாராச்சும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு ஜட்ஜ் மேடமே சொல்றாங்க. எது எப்படியோ இந்து, இந்த கல்யாணம் நின்னுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். இத பாரு, நாம பண்ண கம்ப்ளைண்ட்னால இந்த கல்யாணம் நிக்கலனா கிருபா மாமா அரெஸ்ட் ஆனதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அக்கா, நம்மள தவிர வேற யாருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா? நம்மள மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேற யாரோ பண்ணிருப்பாங்க. ஐயோ, நிக்கிற பாரு. இங்க வாடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடுவுல நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க? இப்படி நடிச்சா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? ஏய், உண்மையை சொல்றே, நீ தானே அந்த கல்யாணத்தை நிறுத்தி அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனத? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பார்த்தா என்ன காதுல பூ சுத்தன மாதிரி இருக்கா? நீ பண்ணல, வேற யார் பண்ணிருப்பா? சொல்றி, நீ தானே பண்ண? இத நான் பண்ணல. ஓ, இப்படிலாம் கேட்டா நீ வாயை திறக்க மாட்ட. உன்னை என்ன பண்ணணுமோ அத பண்றேன்டி. ஒழுங்கா சொல்லு, நீ தானே பண்ண? சொல்றி, சொல்லுன்ற. சொல்றி, சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லு. எனக்கு 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 வேணுங்க வேணுங்க. அவளை அடிக்காதீங்க, இதுக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அவளை அடிக்காதீங்க. இவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஜெயந்தி, இத பார், உனக்கு தேவையில்லாத வேலை. ஒழுங்கா போயிடு. ஓ இல்லைங்க இல்லைங்க, வேண்டாங்க.